चरित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 55வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஒரு சிறிய வரலாறு கட்டோபனிஷத்தின் முன்னுரையாக வருகிறது. யஜுர்வேதத்திலையும் இந்த வரலாறு மற்றொரு, அதாவது தைத்தரிய யஜுர்வேதத்திலையும் வருகிறது. நச்சிகேதஸ் என்று ஒரு பையன், கௌதமருடைய பிள்ளை. அந்த கௌதமர்னா ஆசஸ்ரவஸ் என்கிற கௌதமருடைய பிள்ளை. அவன் அப்பா ஒரு பெரிய வேள்வி செஞ்சார். அந்த வேள்வியில் நிறைய தானம் கொடுத்து அவர் நல்ல கதிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார். அதற்காக பசுமாடுகளை தானம் செய்தார். ஆனால் அந்த பசுமாடுகளெல்லாம் எவ்வளவு தீனி சாப்பிடணும் அவ்வளோ சாப்பிட்டு முடிஞ்சுடுத்து. எவ்வளவு தண்ணீர் வாழ்க்கையில் இறந்தணும்னு தலையில் எழுதியிருக்க அவ்வளோ தண்ணீர் அருந்தி ஆகிடுது. எவ்வளவு பால் அவர்கள் கொடுக்க வேண்டும் அந்த பசுக்கள் என்று விதி நிர்ணயிச்சிருக்கோ அவ்வளோ பால் கறந்தாயிடுது. அதாவது இனி அந்த பசுக்கள்கிட்ட கறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பால். அவர்களுக்கு நீர் கூட குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப கழட்டு பசுக்கள். அந்த பசுக்களை தானம் வாங்கி கொள்பவர் அதை தங்கள் வீட்டுக்கு அழைத்து போவதற்குள்ளே அந்த பசுவுக்கு ஏதேனும் ஆனாலும் ஆயிடலாம். அப்படிப்பட்ட பசுக்கள் ரொம்ப பலிவான விலையில் கிடைக்கிறதுன்னு வாங்கிட்டு அவைகளை கோதானமாக ரிஷிகளுக்கு கொடுக்கிறார் நச்சிகேதஸருடைய அப்பா. நச்சிகேதஸை பார்த்தான். அப்பா, இப்படி தானம் பண்ணுறியே, இதனால் என்னுடைய எதிர்காலம் வீணாயிடுமே, அப்பா அம்மா செய்கிற பாவம் பிள்ளைகளை பாதிக்குமே என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டான். அதனால் அப்பா கிட்ட வந்தான். அப்பா, என்னை யாருக்கு தரப்போகிறேன்னு கேட்டான். அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுடுதான் அவங்களுக்கு. நான் யார்கிட்ட போய் அடிமையாக வாழணுமோ, என்னையாவது யாருக்காவது தானம் பண்ணு, உனக்கு பணம் செலவழியாமல் நல்ல தானம் பண்ண புண்ணியம் வந்துடும் நினச்சானோ என்னவோ, என்னை யாருக்கு கொடுக்க போகிறாய் என்று கேட்டான். அவருக்கு தெரியும் இந்த கேள்வி அவரை தைக்கிறது. அதனால் அதை பொருட்படுத்தாத மாதிரி நடித்தார் அப்பா. பிள்ளை வலியுறுத்தி 2ஆம் தடவையும் கேட்டான். அப்போவும் அவர் அதை கண்டுக்கலை. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக 3ஆம் தடவை என்னை யாருக்கு கொடுக்க போகிறேன்னு கேட்டான். அவ்வளோதான், அவருக்கு கோபம் வந்துடுத்து. உன்னை யமனுக்கு கொடுத்தேன் அப்படின்னார். அதாவது ஆத்திரத்தில் சொன்ன வார்த்தை அது. ஆனால் ரிஷி இல்லையா, அந்த வார்த்தையை பலிச்சு கொடுத்து பையன் யமலோகத்தை நோக்கி செல்கிறான். ஏதோ அவருடைய தவ வலிமை, அவருடைய வார்த்தையின் உள்ள வலிமை அந்த பையனை யமலோகத்துக்கு அழைத்து போகிறது. அவனுக்கு இன்னும் ஆயுள் முடியலை, யமன்கிட்ட போக வேண்டிய காலம் வரலை.
ஆனால் இவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையின் வலிமை அவனை யமலோகத்தை நோக்கி அழைத்து செல்றது. அப்போது பரமபுருஷனாகிய வெங்கடேஸ்வரன் நச்சிகேதஸ் இவ்வளவு ஆஸ்திகனாக நம்பிக்கையுள்ளவனாக இருக்கான், இவன் மூலம் உலகுக்கு ஒரு நல்ல நீதியை புகட்டணும் என்று தீர்மானித்து அந்த நச்சிகேதஸ் காதில் மட்டும் கேட்கும்படியா ஒரு வார்த்தையை சொன்னான். அது நச்சிகேதஸ், நீ இப்போ யமலோகம் போகிற சமயமனம்னு ஒரு ஊருக்கு போகிற தலைநகரத்துக்கு, யமலோகம் தலைநகருக்கு. அங்கே யமன் இப்போ இல்லை, அவன் 21 நரகங்கள் அவன் கீழே இருக்குது. நரகங்களை மேற்பார்வையிடுவதற்கு போயிருக்கான். அவன் திரும்பி வருவதற்கு இன்னும் 3 நாள்கள் ஆகும். அதில் 3 இரவு யமன் வீட்டு வாசல் தான் இருக்க வேண்டி வரும். யமனுடைய மனைவி கதவை திறக்க மாட்டா போல இருக்கு. உண்மை தானே? இப்போ கூட நீதிபதிகளுடைய மனைவிகள்லாம் அவ்வளோ ஈஸியாக வெளில வந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டால், யாரேனும் ஒருவர் நீதிபதியின் தீர்ப்பினாலே பாதிக்கப்பட்டவர் ஏதாவது அடாவடி செயலில் ஈடுபடலாம். ஆகையினால யமன் ஊரில் இல்லைன்னா கதவை நன்கு தாப்பாக போட்டுட்டு உள்ளேயே அந்த மணி உட்காந்துருக்கா போல இருக்கு. ஆகையினால யமன் வீட்டு வாசலில் தான் இருக்கணும். 3 நாள்கள் யமனுடைய வீட்டு வாசலில் நீ இரு. 3ஆவது நாள் ராத்திரி முடிந்த பிற்பாடு 4ஆவது நாள் காலை யமன் வருவான். யமன் உன்னை பார்த்து அதிசயப்படுவான். பையா, நெருப்பு போல் உட்காண்டிருக்கே, உன்னை எப்போ வந்த நீன்னு கேட்பான். உடனே நீ இப்போ தான் வந்தேன்னு மரியாதைக்காக சொல்லிடாத, 3 இரவுகள் ஆயிடுத்துன்னு சொல்லு. 3 இரவுகள் வீட்டு வாசல்லையே நெருப்பு போல ஒரு விருந்தாளி, அதுவும் வேதம் படிக்கிற அந்தன பையன் உட்காண்டிருக்கான்னா, அப்படி ஒருத்தரை பட்டினி போட்டது மாபெரும் பாவம்னு யமனுக்கு தெரியும். அந்த பாவம் நம்மை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக யமன் உனக்கு 3 வரங்கள் கொடுக்க முன் வருவான். ஆனால் அவன் வரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல கேள்வி கேட்பான். முதல் நாள் ராத்திரி என்ன சாப்பிட்டேன்னு. நீ உடனே என்ன சொல்லு, உன்னுடைய சந்ததியை சாப்பிட்டேன்னு சொல்லு. 2ஆவது நாள் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பான். உன்னுடைய வீட்டில் உள்ள கால்நடை செல்வத்தை முழுக்க சாப்பிட்டேன்னு சொல்லு. 3ஆவது இரவு என்ன சாப்பிட்டா பையான்னு கேட்பான். உன்னுடைய புண்ணியத்தை சாப்பிட்டேன்னு சொல்லு. இதனுடைய பொருள் புரிகிறதோ இல்லையோ? வீட்டு வாசலில் விருந்தாளி வந்து 3 இரவுகள், பகலாக இருந்தால் கூட எங்கேயாவது உணவு விடுதல் போய் சாப்பிட்ருவார். இரவுன்னா எங்கே போவார்? இரவு பட்டினியாக விருந்தாளி வீட்டில் கிடந்தானாகில், ஒரு இரவு இருந்தானாகில் அந்த வீட்டுக்காரருடைய சந்ததிகள் போயிடும். 2ஆவது இரவுமானால் அந்த வீட்டுக்காரருடைய கால்நடை செல்வம் போயிடும். 3ஆவது நாள் இரவாயிடுத்துன்னா அவருடைய புண்ணியங்கள் அனைத்தும் போயிடும். இந்த தர்மன் சூக்ஷ்மன் தெரிஞ்சு யமன் கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொல்லணும் நீ என்று அவன் காதிலே எம்பெருமான்னு சொன்னான். அந்த அசரீரி வார்த்தையை சொன்னவா அதை அப்படியே மனசில் தேக்கி கொண்டு நச்சிகேதஸ் யமனுடைய வீட்டு வாசலுக்கு வந்தான். கதவு பூட்டிருக்கு, யமன் தான் வெளியூர் போயிருக்கானே, அதனால் திண்ணையில் உட்கார்ந்தான். 3 இரவுகள் அப்படியே இருந்திருக்கான் அந்த பையன். 4ஆவது நாள் வந்தான் யமன். அவனுடைய எருமை வாகனத்தில் எருமையை ஷெட்டில் பார்க் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு இவங்கிட்ட வந்தான். நச்சிகேதஸ் பார்த்த உடனே அந்தன பிள்ளை முகத்திலே பொலிவு. நீ எப்போ வந்த பையான்னு கேட்டான். வந்து 3 இரவுகள் ஆகிடுதுன்னு சொன்னான். முதல் இரவு என்ன சாப்பிட்டாய்? யமன் பரபரப்போடு கேட்டான். உன்னுடைய சந்ததிகளை அப்படின்னா. 2ஆவது இரவு என்ன உண்டாய்? உன்னுடைய கால்நடை செல்வத்தை. 3ஆவது இரவு உன் புண்ணியத்தை. யமன் கையை கூப்பினான். அப்பா, பெரிய தப்பாகிடுது, இந்த 3 நாள் நீ பட்டி கிடந்ததுக்கு பதிலாக 3 வரங்கள் தர வேணுங்கிறத கேளு. நச்சிகேதஸ் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பையன். அவனுக்கு தெரியும் தங்கள் அப்பா பண்ணியிருக்க தப்பு தானத்துக்கெல்லாம் சித்திரகுப்தன் பெரிய ஃபைல் ஓப்பன் பண்ணியிருப்பான். யமனுக்கும் சில பவர் இருக்குது, சில ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு. அதனால் அவன் சொன்னான் யமன்கிட்ட, ஐயா, என்னுடைய தகப்பனார் செய்த தப்பான தானத்தை சரியான தானமாக்கிடணும், நானும் திருப்பி எங்கள் தகப்பனார்கிட்ட போய் சேரணும், அவருக்கே இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு முதல் வரத்தில் கேட்டான். யமன் கொடுத்துட்டான். 2ஆவது வாரம் ஒரு தனி சிறப்பான அக்னி பூஜை, என் பேரில் வரும்படியாக அக்னி எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லிக் கொடுன்னு கேட்டான். சொல்லி கொடுத்தான். 3ஆவது வாரம் என்ன வேணும்னு யமன் கேட்டான். அவன் சொன்னான், 3ஆவது வாரம் எல்லாரும் உன் பேரில் ஒரு பழி போடுறாங்க, எல்லாரையும் கொண்டு போகிறேன்னு. நீ தான் கொண்டு போகிறியா இல்லை யார் தான் கொண்டு போகிறா, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, சுருக்கமாக சொல்கிறேன். உடனே யமன் சொன்னான், அந்த வரம் வேண்டாம், நான் வேறு தான் தரேன், உனக்கு 200 பங்களா தரேன், 300 அழகான மனைவிகள் தரேன், நீண்ட ஆயுள் தரேன் அப்படின்னு சொன்னான். சரி, அந்த நீண்ட ஆயுள் முடிவில் நீ வந்து என்னை சந்திப்பாயா மாட்டையான்னு கேட்டான். நிச்சயமாக என்கிட்ட வராமல் எப்படி தப்பிக்க முடியும்? அப்போ அந்த ஆயுள்னால என்ன பயன்? அந்த பங்களாக்களால் என்ன பயன்?
இந்த வரம் தான் வேணும், நான் கேட்டதை சொல்லு. அப்புறம் யமன் ஒருவாறு வேறு வழி இல்லைன்னு இவனை பாராட்டி இவனுடைய உறுதியை மெச்சி அந்த ரகசியத்தை சொன்னான். அப்பா எல்லாரும் அபாண்டமாக என் மேலே பழி போடுறாங்க, நான் கொண்டு போயிருந்து யாரையும் கொண்டு போகிறதில்ல. திருவேங்கடமுடையான் தான் உலகம் உண்ட பெருவாயன். அவன் சாப்பாடு தான் இந்த உலகம் முழுக்க. இந்த உலகம் முழுக்க அவன் சாப்பிட்றான். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கையாக ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி என்னை வச்சுக்கிறான். சாப்பாட்டுக்கு தொட்டினியா நீங்கள் சாதம் வேணும் சாப்பிட கொஞ்சம் பால் குத்தி சாப்பிடலாம், இல்லை ஊறுகாய் சாறு குத்தி சாப்பிடலாம். அது இருந்தால் மோர் சாதம் கபான்னு உள்ளே போயிடும். என்னை ஊறுகாயாக வைத்துக்கொண்டு அவன் சாப்பிட்றான். எல்லாம் சாப்பிட்டு போகிற சாப்பிட்றச்சு எந்தெந்த பொருளை அவன் விழுகிறானோ அதை பார்த்து எல்லோரும் யமன் தான் கொண்டு போய் கொடுக்குறான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்னை தொட்டு தொட்டு தானே சாப்பிட்றான். ஆனால் கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு ஊறுகாயும் டபக்குன்னு வாயில் விழுகிற மாதிரி என்னையும் விழுங்கிடுவான். ஆகையினால அப்பேற்பட்ட பரந்தாமன் என்று பகவானை பற்றி சொன்னான். அப்புறம் பகவானுடைய பெருமையெல்லாம் அந்த பையனுக்கு அவன் கேட்க கேட்க அழகாக சொல்லிட்டு வந்தான். அப்போ கடைசியில் அந்த பையன் கேட்டான், இந்த எம்பெருமானை பிடிப்பதற்கு வழி சொல்லு மோட்சம் போகிறதுக்குன்னு கேட்டான். எம்பெருமானை வசீகரணம் எப்படி செய்வது? அதுக்கு அழகான ஒரு பதில் சொன்னான். அப்பா, ஒரு மனுஷனுக்கு அவனுடைய உடம்பு தான் தேர்னு வச்சுக்கோ. அவன்தான் தேருக்கு உடையவனாக அந்த மனுஷனை வச்சுக்கோ. அந்த தேருக்கு குதிரைகள் தான் அவனுடைய இந்திரியங்கள்னு வச்சுக்கோ. அந்த குதிரைகளை அடக்குவதற்கான கடிவாளம் தான் அவனுடைய புத்தின்னு வச்சுக்கோ, நான் மனசுன்னு வச்சுக்கோ. அந்த குதிரைகளை டைரக்ட் பண்ணுற சாரதி தான் அவனுடைய புத்தின்னு வச்சுக்கோ. இப்படி இந்த குதிரைகள் ரோட்டில் ஒழுங்காக போக முடியாது உறுதியாக அந்த இந்திரியங்களை ஆகிற குதிரைகளை கட்டுப்படுத்தி நேரில் செலுத்தினானால் அந்த மனிதன் எம்பெருமான் நாராயணனுடைய திருவடியை அடைவான்னு சொன்னான். அதை இன்னும் கொஞ்சம் எப்படி தான் அடையிறதுக்கு வழி சொல்லு, இதெல்லாம் எப்படி வசப்படுத்திக்கிறதுன்னு கேட்டான். அப்போது அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, அப்பா, உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்துது இந்திரியங்களை வசப்படுத்துவது. அந்த புலன்களை வசப்படுத்திட்டா கூட, அதாவது சாப்பிட வேண்டாம் ஏகாசி நினைக்கிறோம், அதனால் சாப்பிடாமல் இருக்கணும், புலன்களை கண்ட்ரோல் பண்ணிடணும். ஆனாலும் அந்த புலன்கள் பக்கத்தில் புலன்களை கவரக்கூடிய பொருள்கள் இருந்தால் நாம் அந்த பொருள்கள் ஆசைப்பட்டு புலன்களில் கண்ட்ரோல் இழந்துருவோம். ஏகாசி உண்ணாவதற்கு பக்கத்தில் ஒருத்தர் ஜம்மு இருந்தாப்பா சூப்பர் அல்வான்னு கொடுத்தா அடுத்த ஏகாசி பார்த்துக்கலான்னு நைஸாக சாப்பிடக்கூடிய சபலம் வந்துடும். அதற்காக புலன்களை வெல்வது முதல் படி. அந்த புலன்களை ஈர்க்கக்கூடிய பொருள்கள் இருக்கும் பொழுதும் புலன்களை வெல்வது ரெண்டாவது படி. அந்த பொருள்கள் இல்லாத போனால் கூட அந்த பொருளை பற்றி நினச்சே பல பேர் சாப்பிட்ருவாங்க. அந்த ஏகாசிலேயே மறுநாள் சாப்பாடு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் மனத்தையும் கட்டுப்படுத்தணும். மனத்தை கட்டுப்படுத்தினால் மட்டும் போராது, அதற்கப்புறம் உன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தணும். ஆத்மாவை நீ உறுதியான புத்தி இருக்கணும், அதை கண்ட்ரோலில் வைக்கணும். அப்புறம் உன்னுடைய ஆத்மாவை கண்ட்ரோலில் வைக்கணும். ஆனால் அந்த ஆத்மாவை விட உனக்கு இந்த சாதனத்துக்கு பயன்படக்கூடியது உன்னுடைய உடல். அதனால் உடலும் உன் வசத்தில் இருக்கணும். இப்படி இருந்ததானால் அந்த பரமாத்மாவை பிடிச்சுடலாமான்னு கேட்டான். இல்லை, இதெல்லாம் வைத்துக்கொண்டு பரமாத்மாவை வசப்படுத்தணும். அவர் எப்படி வசப்படுத்துறதுன்னா அவன் திருவடியில் சரணாகதி அடைய வேண்டியதுதான். அவனை விட உயர்ந்த வழியும் கிடையாது, அவனுடைய உயர்ந்த டார்கெட்டும் டெர்மினஸு கிடையாது போக வேண்டியது என்று சொல்லி யமன் புருஷான் நபரங்கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதி என்று நச்சிகேதஸுக்கு உபதேசித்தான். பொருள் என்ன? உன்னை பெறுவதற்கு என்கிட்ட வழியும் இல்லை, எம்பெருமானே உன்னுடைய திருவடியே நான் அடைக்கலம் புகுந்தேன், அவன்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறது தான் என்று ராமானுஜர் அழகாக விளக்கியிருக்கார். அதனால்தான் உலகம் உண்ட பெருவாயா என்று தொடங்கி நம்மாழ்வார் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று இந்த எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணினார். இதையெல்லாம் முன்கூட்டியே ரசித்த நாரத பகவான் வசிஷ்டருக்கு 55வது திருநாமமாக பராகதி என்று யமன் நச்சிகேதஸுக்கு சொன்ன தொடரை வைத்தே பெயர் வைக்கிறார். அன்பர்களே, இப்பொழுது புரிந்ததா நாம் போய் சேர வேண்டியவன் அவனுடைய திருவருள் இல்லாமல் முடியாது. அதெல்லாம் பராகதி என்று திருவேங்கடமுடைய அணுகு பெயர். இதுவரை நாம் சொன்ன பொருளை சுருக்கமாக காட்டும் வாய்ப்பாட்டு ஸ்லோகம். புருஷான் நபரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி வைவஸ்வதோ யமித்யாக நாம்னாசௌ தத் பராகதி. அன்பர்களே, நாம் நல்ல இலக்கை நோக்கி நல்ல வழியில் பயணம் செய்ய இந்த எம்பெருமானுடைய இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக.
கங்கையருடன் கலந்து ஜெபியுங்கள். பராகத ஏ நமஹா. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.